புதுச்சேரியில் தடுப்பூசி போடப்பட்டதால் குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த கரியமாணிக்கம் கிராமத்தில் அருண் மற்றும் நதியா தம்பதியருக்கு 3 மாத கை குழந்தை உள்ளது. ஆண் குழந்தை அனுஷ் என்ற இந்த பையன் சிறுவன் 2 நாட்களுக்கு முன்பு நேற்று முன்தினம் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதாரத்துக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்ட மறுநாள் இவருக்கு ஜுரம், மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பாக ஆரம்ப சுகாதாரத்தில் அவர்கள் காட்டிய பொழுது எந்த உடல்நிலைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீங்கள் குழந்தைய வீட்டில் தூங்க வைத்துட்டு நாளை காலை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்க குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் ஆரம்ப சுகாதாரத்தில் எந்த ஒரு மருத்துவரும் இல்லை, செவிலியர் மட்டும்தான் இருந்ததாக பெற்றோர் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் குழந்தை நேற்று இரவு இறந்துள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் உறவினர்கள் நெட்டப்பாக்கம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கமாக நெட்டப்பாக்கம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருப்பதில்லை. அடிக்கடி இது ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலட்சியத்தின் காரணமாக தான் தங்களுடைய குழந்தை இறந்திருப்பதாக பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். பெற்றோருடன் உறவினர்களும் நெட்டப்பாக்கம் முக்கிய சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு தொடர்பாக உரிய நிவாரணமோ பதிலோ அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெட்டப்பாக்கம் கிராமத்தில் 3 வயது குழந்தை, 3 மாத கை குழந்தை இறந்திருப்பது அந்த கிராமத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.